பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஏன் நீங்க இதை பண்ணலன்னு क्वेश्चन பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. சுபமுகூர்த்த பட்டுக்களுக்கு பிஎஸ்ஆர் சில்க்ஸ். நான் தான் பண்ணேன். தீபிகா படுகோனெல்லாம் பெரிய ஃபேன் நான். எல்லாருக்கும் டிராயிங் வேற வரைஞ்சி கொடுத்து அவங்களோடலாம் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ எடுத்திருக்கேன். ரஹ்மான் சார் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்துல் கலாம் ஐயாவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவருக்கு நான் கைப்பட டிராயிங் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் மை ஏஜ் நான் வந்து ஐ ஹவ் லிவ்ட் அப் டு மை பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் இன்னொரு அடி மனசில் எனக்கு எப்போவுமே என்ன ஒன்று இருக்குன்னா, லைஃப் இஸ் அ சர்க்கிள் இல்லையா, அப்படியே மேலே போனால் ஒரு பாயிண்டில் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து மீடியாவில் நம்ம மேலே இருக்கும்போதே அப்படியே பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடணும், நம்மளை அந்த கீழ் ட்ராக்கில் வரத்துக்குள்ளே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருந்தது எனக்கு அந்த ஏஜில். தட் இஸ் த ரீசன் நினைக்கிறேன். உங்களோட அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நாளுமே வந்துட்டு உங்களோட எவ்ரிடே என்ன சொல்லு ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபோட்டோவா நிறைய இடத்துல வந்து உங்களோட அந்த கீழே கமெண்ட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி மேம் அப்படி ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடச்சிது அந்த ஒரு மோட்டிவேஷன்? அது வந்து நான் பேசிக்கலி ஸ்கார்பியோ, ஓகே, நவம்பர் 17 born. ஸோ ஸ்கார்பியோஸோட ஃபுல் பொட்டென்ஷியலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீனிக்ஸும்பாங்க எங்களை வந்து, எங்களோட ரிலேட்டபிள் அனிமல் பேர்ட் +1 அப்படி. சூப்பர். ஸோ வி லைக் டு சேலஞ்ச் அவர் செல்ஸ். நம்மளோட கேரக்டரே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அதுலேருந்து என்ன கொண்டு வரலாம் பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு மோஸ்ட்லி ஒரு சுயம்புவாக இருப்பாங்க. நயன்தாரா மேம் இஸ் அ ஸ்கார்பியோ, ஓகே, ஐஸ்வர்யா ராய் இஸ் அ ஸ்கார்பியோ, கமல் சார் இஸ் அ ஸ்கார்பியோ, ஷாருக் கான் இஸ் அ ஸ்கார்பியோ. ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் என்னை பார்க்குறேன். அண்ட் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த டைமில் வந்து அஸ் அ கப்பலாக நாங்கள் வந்து ஒரு வெரி பேட் ஃபேஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்து அங்கே போய் நம்ம எதிர்பார்த்து போன லைஃபே வேற, நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. எனக்கே தெரியாமல் நான் பயங்கர வெயிட் போட்டு ஐ வாஸ் லைக், ஒரு நாள் திடீர்னு போகிறேன், நான் யூஸ்வலாக எடுக்கிற சைஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டால் ஃபிட் ஆக மாட்டேங்குது. கண்ணாடியில் பார்த்தா என்னாலேயே என்னை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. தட் வாஸ் த மொமெண்ட் ஐ ஸ்டார்டட். அந்த பிக்சர் தான் அப்படி சேடாக வாய் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கோல்டு ட்ரெஸ்ஸில் இருப்பேன் பாருங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருந்ததுன்னா, லைஃப்பில் வந்து எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை. என்ன என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் என்ன சாப்பிட்லாம் டிசிப்ளினாக, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணலாம், மோட்டிவேஷன், வேக்கப் ஷோ அப் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஓகே, இதுதான் என் கண்ட்ரோலில் இருக்குது. மற்றபடி என் வாழ்க்கையே என் கண்ட்ரோலில் இல்லை. எது இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், லெட்ஸ் see how things turn out அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம உடம்பை ரெடி பண்ணலாம், அப்புறம் லைஃப் தானாக அமைஞ்சு வரும்ன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் தான் ஆரம்பித்தது. உலகத்தில் இந்த மூலையில் நீங்கள் இருக்கீங்க, அந்த மூலையில் நான் இருக்கிறேன். என்னோடைய ஸ்டோரி வந்து பார்த்து எங்கெங்கேயோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறவங்க இன்ஸ்பயர் ஆறாங்கன்றது எனக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க தெரியுமா. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணிகிட்டே போகிறோம், புது இடத்துக்கு போயிருக்கோம், புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சா? ஒர்க்கு விட்டு வந்தாச்சு, ஓகே இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்ற டவுட் என்னைக்காவது வந்துச்சா? எனக்கு அந்த டவுட் எவ்ரிடே இருக்கும் அபி. ஏன்னா நான் வந்து அதான் அந்த கொளுத்திட்டு ஓடுறதுன்றது விளையாட்டு இல்லை. என்னால் வந்து சும்மா உட்கார முடியாது. ஓகே, சும்மா உட்காந்தா என்ன நான் இன்னைக்கு சும்மா உட்காந்துருக்கேனேன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி ஒரு பர்சன். ஓகே, பரபரப்பாக இருக்கணும் எனக்கு. ஒன் திங் ஆர் த அதர் ஏதாவது பண்ணி லைக் இப்போ இந்த கரகம் எல்லாம் நான் யூஎஸில் போய் ஆரம்பித்த ரீசனே அதுதான். ஏன்னா நான் வந்து மீடியாவை மிஸ் பண்ண ரிக்ரெட் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. ஏன்னா அது வந்து ஒரு மெச்சூர்ட் டெசிஷன். ஐ வாஸ் கண்டென்ட், ஹாப்பி, நானாக தான் வந்து பாய் சொல்லி கிளம்புனேன். ஸோ வந்து ஐயோ நான் இதை மிஸ் பண்ணுறேனே அப்படின்ற ஃபீல் இருந்ததில்லை. ஏன்னா அதுதான் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது, ஒரு வாட்டி வாழ்கிறோம், ஐ ஹாவ் டு லிவ் டு மை ஃபுல் பொட்டென்ஷியல். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நான் அதாவது வருத்தப்பட்டு மிஸ் பண்ணதில்லை. பட் என்னை பரபரப்பாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதோ இப்போ இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன்னா அடுத்து என்ன பண்ணலாம், யாரும் மீட் பண்ணலாம், ஓகே நாவலூர்லேருந்து சென்னை வரைக்கும் வந்திருக்கோமா, இந்த ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க பர்சன். ஒரு விஷயத்தில் வந்து ஐஸ்வர்யா செம்ம ட்ரெண்டானாங்க. ப்ரெக்னென்சியில் வந்து டான்ஸ் ஆடி அந்த ஒரு வீடியோ அப்படியே குலுக்கி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். எப்படிமா இந்த பிள்ளை இப்படி ஆடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நிஜமாவே பயமா இல்லையா? ஏன்னா அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ப்ரெக்னென்சினாலே பார்த்து பத்திரமா தாங்கி 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 அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடுறேன் பார் அப்படின்னு ஆடினீங்க. அப்போ ஒரு பயம் இல்லையா? இப்போ என்னுடைய டாக்டர் இருக்காங்களே, என்னோட ஓபிஜன், அவங்களுக்கு தெரியும் நான் டான்ஸர் அண்ட் ஆல் தட். இன்ஃபேக்ட் நான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இப்போ பண்ண கரகம்து
அப்போவே பிளான் வச்சுருந்தேன். 2020 ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு பிளான் வச்சுருந்தேன். அப்போ கோவிட் வந்து அது ஹோல்ட் ஆன் ஆயிடுச்சு. 2021 வந்து பிகினிங் ஃபுல்லாக நான் ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ப்ரெக்னென்ட்னு தெரியாமல் 6 மணி நேரம் தொடர்ந்து ஆடி ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த மந்த் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரலன்னு சொல்லி போய் என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ண போனால் ப்ரெக்னென்ட்னு தெரிய வந்தது. ஸோ அந்த அளவுக்கு நான் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, யூஆர் ஆல்ரெடி ஆக்டிவ், நீ வந்து இப்போ உன் பொசிஷன், பேபியோட பொசிஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீ ரெஸ்ட் எடுத்து ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மெயின்டைன் த சேம் லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக 27 மணி நேரம் உன்னாலே பாட முடியாது ப்ரெக்னன்சியில், தட்ஸ் ஃபார் ஷுர், பட் மெயின்டைன் த சேம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவலாக நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், இது கிட்டத்தட்ட இந்த மித் எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தானே. ப்ரெக்னன்சினா பார்த்து நட, படி ஏறக்கூடாது, டக்குன்னு உட்காரக்கூடாது, டக்குன்னு யார் இதெல்லாம் சொன்னாங்கன்னே புரியல. இங்கே அதை மோர் ஆஃப் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட்ஸ் அ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நான் கன்சீவாக இருக்கிறேன்னா எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் அப்போ இன்னும் நிறைய புக்ஸ் படித்தேன், இந்த டான்ஸ் இதெல்லாம் நம்ம மெனக்கெட் பண்ணேன், இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஏன்னா நம்ம வந்து வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தரோம் அப்படின்லாம் ஓவராக ஃபீல் ஆக்கிட்டு, பிகாஸ் தி சே ரைட், குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும்போதே தே கேன் ஹியர் அண்ட் ஃபீல் திங்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு நாலேஜ், அதை வந்து இப்போது நிறைய சோர்சஸ் இருக்குது, நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே கைக்குள்ளே இருக்குது நமக்கு. அதை டேப் பண்ண முடிஞ்சால் இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அந்த நாலேஜ் நான் ஃபீல் பண்ணேன். த்ரூ அவுட் திஸ் ஜர்னி உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லையா? ஏன்னா உங்களோட போஸ்ட்லேயுமே நாங்கள் பார்க்குறோம், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். இப்போ செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கார்ல. எப்படி அரேஞ்ச் மேரேஜில் எப்படி இவரை கண்டுபிடிச்சிங்க? அமைஞ்சு வந்தது எல்லாம் என்னது, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு நான் ஏஆர் மாதிரி தான் சொல்லணும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரூ பிளஸ்ஸிங். as they say, behind every successful man there is a woman. it goes both ways. ஒரு விமனோட சக்ஸஸ் பின்னாடி வந்து ஒரு பார்ட்னர் இல்லாமல் அவங்களால கண்டிப்பாக அவ்வளோ ஃபார்வர்ட் வர முடியாது. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் பேபி. இப்போ நான் வந்து கின்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அது என்னுடைய சக்ஸஸ் மட்டும் இல்லை, என் கணவர் அந்த 2-3 நாள் என் குழந்தைய பார்த்துட்டு இருந்த என் அம்மா, என் பாட்டி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நர்மதா வேணி, இவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட் கொடுத்தாதான் வந்து யாராக இருந்தாலும் சரி, இட்ஸ் அ டீம் ஒர்க். வெளில வர்றது ஒரு பேராக தான் இருக்குமே தவிர அந்த ஃபேமிலி சப்போர்ட், அந்த கோர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லா இன்டர்வியூலையும் நீங்கள் என் மொத்த குடும்ப டீட்டெயிலை கேட்பீங்க. பிகாஸ் என்னோட கோர் வந்து எப்போவுமே வந்து என் ஃபேமிலியாக தான் இருந்திருக்கு. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் he plays the biggest role now, being my life partner by means it's everything 50-50 மாதிரி. he's there for me always. நான் வந்து இங்கே கின்னஸ்க்கு முன்னாடியெல்லாம் எனக்கு நைட் திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு, முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா? ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் 27 hours டான்ஸிங். அந்த கின்னஸ் கைட்லைன்ஸ் படி எவ்ரி 4 hours வந்து 2 விட்னஸ், டான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க விட்னஸ் வரணும், டைம் கீப்பர்ஸ் வரணும். ஸோ 4 பேர் என்னைய லாக் புக்கில் கரெக்டாக நான் பண்ணுறேன்னான்னு மானிட்டர் பண்ணணும். இது நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 to 2, 2 to 6 இந்த டைம்லலாம் ஆளுங்களில் கோஆர்டினேட் பண்ணுறதே கஷ்டம் இல்லை. அந்த டைமில் வரணும். எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு, அதெல்லாம் கரெக்டாக போகுமா அப்படின்னு. அப்போ வந்து யூஎஸில் அவங்களுக்கு வந்து நைட்டு, நமக்கு காலையில் அவங்க நைட்டில் கால் பண்ணிவிட்டு நான் வந்து புலம்பி அழுதுட்டுருக்கேன். நீ ஒன்றும் கவலை, நீ உன் எஃபர்ட் போட்டுட்ட, இதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆகிடு, உனக்கானது உனக்கு நடக்கும் அப்படின்னு அவரோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா செம்ம ஜாலியாக இருவீங்க. ஐ திங்க் வி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். மாற்றி அவரோட லோ பாயிண்ட்ஸில் நான் மோட்டிவேட் பண்ணுவேன். It's just I found the best person and I'm working my best to keep him with me. நிறைய இடத்துல வந்து அகைன் நீங்கள் உங்கள் அம்மா பற்றி பேசியிருப்பீங்க அண்ட் பாட்டி, உங்கள் ஜென்ரேஷன்ஸாகவே நாங்கள் உங்கள் ஃபோட்டோலெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அப்பாவை பற்றி, எங்கள் அப்பா வந்து என்னென்னா இஸ் வெரி ரிசர்வ்ட். அவர் வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் வந்து பெரிதளவில் இருக்காது. ஸோ அவர் வந்து he supports us. ஆனால் இந்த இப்போ நீங்கள் கேட்குற இந்த ஆர்ட் ரிலேட்டட் கொஸ்டின், டான்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின், ஆங்கரிங், இது எல்லாமே அம்மா தந்த உந்துதல்னால வந்ததா? ஸோ டிஃபால்ட்டாக நான் அம்மாவை தான் அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சொல்ல முடியும். அப்பாவை வந்து சொன்னால் அவருக்கும் தெரியும் நான் சொல்லணுமேனு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு பேசிக்கலி போய் சொல்ல வராது. அதனால் அப்பா வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் he is a very supportive father. நான் அம்மாலாம் போயிட்டு வந்தால் அவர் வந்து இஸ் ஹாப்பி ஃபார் மீ, அவ்வளோதான். பட் அவர் எல்லா வீட்லையும் ஒரு குவைட் பார்ட்டிசிபெண்ட் இருப்பார்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பா சைடில் மிச்சர் சாப்பிட்டு சைலண்டாக இருக்கும். தென் டாக்கிங் அபவுட் கல்கி, ஸோ அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதுலேருந்தே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த டான்ஸ் மூலயமா. வெளியே வந்ததுக்கப்புறமும் ரொம்ப க்யூட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணுறீங்க. பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க ஒரு விஷயம்னா, எல்லாருக்குமே அது புதுசு.
அதுக்குன்னு ஒரு லாக் புக்கோ இல்லை ஒரு கைடோ கிடையாது. ஸோ ஹவ் ஆர் யூ டேக்கிங் தட் ப்ராசஸ்? எனக்கு வந்து the moment I got pregnant எனக்கு வந்து am I qualified enough to be a parent அப்படின்ற ஒரு கொஸ்டினே வந்தது. ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், நம்ம வந்து குழந்தை வளர்க்குற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கா, நம்ம வந்து செஞ்சிருவோமா இதை அப்படின்ற மாதிரி. நான் 29 இருந்தேன் ப்ரெக்னென்ட் ஆகும்போது. கல்கி டெலிவரி வந்து எனக்கு அப்போ தான் I turned 30. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஓகே நம்ம கல்யாணம் ஆகிட்டு இட்ஸ் பீன் நாங்கள் 6.5 years இருக்கும்போது we got pregnant. ஸோ as a கப்புளாக நாங்கள் வந்து நிறைய சேலஞ்சஸும் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வெளில பியூட்டிஃபுல்லாக ரைஸ் அப் ஆகிட்டு ட்ராவலும் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கப்புளாக வி ஹேட் அ வெரி குட் டைம். இது அகெயின் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் மாதிரி தான். ஓகே அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரெடி தான் போல், நம்மளால் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து வி கண்டினியூட். அப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஒரு மாதிரி பண்ணேன் நான். பட் நத்திங் கேன் ரியலி ப்ரிப்பேர் யூ டு பிகம் அ மதர். அது வந்து இட்ஸ் சம்திங் உங்களை வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்து தாக்கும் தான். அதில் வந்து நீங்கள் அப்படியே அதை போகிற போக்கில் அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு ப்ராசஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். என்னுடைய மெயினான கோர் பிரின்சிபல் என்னென்னா வித் கல்கி, எனக்கு வந்து இந்த டேபூஸ் இருக்குல்ல, இப்போது டீஃபால்ட்டாக நான் டான்ஸ் ஆடினதுனால உங்கள் பொண்ணும் பெரிய டான்ஸராக வருவான். இப்போ நான் வந்து நல்லா படிக்கிறேன்னா உடனே உங்கள் பொண்ணு அப்போ டாக்டர் ஆயிடுவா, இன்ஜினியர் ஆயிடுவா. இந்த மாதிரி ஒரு டேபூவில் அவளை போடக்கூடாது. அது வந்து ஒரு தனி உயிர், அதுக்கு வந்து ஒரு பர்பஸோட தான். எங்கள் பாட்டி வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் உலகத்துக்கு வரும்போது நம்ம லைஃப்பை வந்து ஒரு மூவியாக ஒரு டிவிடி எடுத்துகிட்டு வரோமா, we just have to play it and watch it அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவள் லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்னு she has brought a DVD or a pen drive or cloudல எங்கேயோ இருக்காது. I can only support her to live her to her full potential. இப்போ நான் எப்படி என்னுடைய யோலோ மோடில் இருக்கேனோ, என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பி இட் ட்ராயிங், கிராஃப்ட், நான் தைப்பேன், சமைப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு மட்டும்தான் வராது, நான் பாடுவேன், கேட்க தான் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ட்ரை மை எவ்ரி திங். அந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஸ்கார்பியோ, she is November 7. ஸோ அவளுடைய எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு, மிஸ்டேக் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து விழுந்தாலும் திரும்ப ஏஞ்சி ஓடுறதுக்கு நான் எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். இதுதான் நாங்கள் ஆஸ் அ கப்புளாகவும் பேசிப்போம். அதுதான் என்னுடைய மெயின் கோலாக நான் பார்க்குறேன் ஆஸ் அ பேரண்ட். பேபி அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி போஸ்ட்மார்ட்டமில் உங்களுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ விவ் ஹர்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றியெல்லாம் நிறைய பெண்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து இட்ஸ் அ வெரி ரியல் திங் அபி. இப்போது நமக்கு வந்து ஹார்மோன்ஸை நம்ம ரொம்ப குறைச்சி எடை போடுறோம், ஓகேங்களா. நமக்கு பீரியட்ஸ் மாதத்துக்கு அந்த 28 நாளே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பீரியட்ஸ் அவ்வளோ இமோஷ்னல் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் காண்டாவும் திடீர்னு அழுகையாக வரும். நான்லாம் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குன்னு ஏதாவது அழுகாச்சி படத்தை போட்டு அழுதுட்ருப்பேன். இல்லாட்டி யார் மேலேயே கோவப்பட்டு அழுக வரும்ல, அதுக்கு நானே படம் பார்த்து அழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம ஹார்மோன்ஸ் தான் நம்ம கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்போது ஃபுட்டோட அதை கூட ரிலேட் பண்ணுவாங்க. நிறைய காரமான ஃபுட்டு சாப்பிடாத கோவம் ஜாஸ்தியாக வரும். இந்த சாத்வீகம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாதுஸ் எல்லாம் வந்து உப்பு காரம் எல்லா ஸ்பைசஸும் கம்மி பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க காமாக இருப்பாங்க, அவங்க பிளட் ப்ரெஷர் ஹை ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபுட், ஹார்மோன், அது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம கேரக்டர். இப்போ ஐஸ்வர்யா வந்து இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க அது என்னோட ஹார்மோன்ஸ் தான் டிசைட் பண்ணுது நான் என்ன மாதிரி இருக்கலான்னு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் எவ்வளோ சூசைட் கேசஸ் இருக்குது தெரியுமா? பிகாஸ் ஒருத்தங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படித்தவங்க, எஜுகேட்டட், அவங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் சூசைடல் ஆகிறாங்க? அப்போ அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டிகிட்டு போவோம் பாருங்கள் உங்கள் ஹார்மோனல் சேஞ்ச். ஸோ எஸ்பெஷலி யூஎஸ் மாதிரி இடத்துல வேர் யூ டோன்ட் ஹாவ் யுவர் ஃபேமிலி. ஸோ இந்த நான் சொன்னல, இந்த எதிர்த்த வீட்டுக்கு பதில் சொல்கிறது, பக்கத்து வீட்டு பதில் சொல்கிறது, அதெல்லாம் வந்து அதில் சில கான்ஸ் இருந்தாலும் ப்ரோஸாக பார்த்தீங்கன்னா நம்மளை விசாரிக்க எப்போவுமே சுற்றி ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது. நம்ம வீடியோ காலில் தான் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குழந்தையே காட்ட முடியுன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டாக டிப்ரெஷன் வந்து அது போஸ்ட்மார்ட்டம்னு இல்லை, நார்மலாகவே ஒரு டிப்ரெஷன் வரும். அமெரிக்கா போனோடனே போஸ்ட்மார்ட்டம் வாஸ் ஆல்சோ வெரி சேலஞ்சிங். பட்
எப்படி சமாளிச்சேன்னு தெரில. என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தது ஃபார் ஷுர். எனக்கு வந்து இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஃபேஸ் தான். ஐ டோன்ட் திங்க் ஐ எம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட் நவ். மேபி இன் ஃபியூச்சர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ வீடியோ இன் மை இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஹவ் ஐ மேனேஜ்ட் மை போஸ்ட்மார்ட்டம் திங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த்ரூ அவுட் திஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போதும் சரி, ப்ரெக்னென்சி போஸ்ட்மார்ட்டமும் சரி, நம்ம மென்டல் ஹெல்த் இஸ் டேக்கன் ஃபார் அ டோல். இப்போ வா வெயிட் ஏறு, அது ஒரு ப்ரெஷர், இறங்கணுன்றது ஒரு ப்ரெஷர், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரெஷர். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் எப்படி மேம் அந்த ஒரு பேலன்ஸ்லேயே வச்சுக்கிறீங்க? இங்கே வந்து இப்போ நான் இன்னைக்கு வந்தேன், என்னை பற்றி ஏதாவது பார்க்கணுன்னு நீங்கள் இன்ஸ்டா போயிருப்பீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு இப்படி பண்ணதும் கீழே ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வந்திருக்கும். அப்படியே உங்களுக்கே தெரியாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணியிருப்பீங்க. அதுதான் டூம் ஸ்க்ராலிங். நம்ம எதுக்கோ ஒன்றுக்கு போயிருப்போம், ஆனால் கரெக்டாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு தேடினதோ இல்லை வீட்டுக்கு ஒரு பாத்திரம் தேடினதோ அது ரிலேட்டட் ஆடை கொடுப்பாங்க. இது நல்லா இருக்கேன்னு பார்க்க போவோம். அப்போ க்யூட்டாக ஒரு பூனை வீடியோ வரும், இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த ரீல் ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ரீலை காட்டுவாங்க, இதை நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சேவ் பண்ணுவோம். கடைசியில் நம்ம எதுக்கு போனோம், யாருக்கு மெசேஜ் பண்ண போனோன்றதையே மறந்துடுவோம். அதுதான் டூம் ஸ்க்ராலிங். ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்குறேன் நவடேஸ். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கைக்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படின்னு. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளை முந்தியெல்லாம் வந்து எத்த வீடு பக்கத்து வீடோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ மொத்த உலகத்தோட கம்பேர் பண்ணுறோம். அது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனாக நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். இப்போ ஆலியா பட் வந்து அவங்க குழந்தை பெற்று அவங்க வந்து படம் பண்ணுறாங்க, போய் அவார்ட் வாங்குறாங்க, அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்க வீட்டுக்கெல்லாம் மேனேஜர் இருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் நான் பார்க்குறேன், இன்னும் வீட்டுக்கு மேனேஜரா அப்படின்னு வந்து யோசித்தேன். ஸோ ஆனால் நமக்கு வந்து பின்னாடி எவ்வளோ ஒர்க் போகுதுன்றதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்க குழந்தை பெற்று இப்படி இருக்காங்க, நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் அப்படின்னு பீப்புள் டென் டு கம்பேர். அவங்கள வந்து அந்த ஒரு சேட் பக்கெட்குள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இன்ஸ்பைரிங்கான திங்கை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகலையா உடனே ஸ்டாப் பண்ணி வெளில வந்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அதனால தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் என்னோட கேப்ஷன்லாம். நான் சுகர் கோட்டே பண்ண மாட்டேன், ஃபில்டரே பண்ண மாட்டேன். நாட் ஜஸ்ட் ஃபோட்டோ ஃபில்டர் இல்லை, என்னுடைய கேப்ஷன்ஸ்லேயே ஃபில்டர்டாகவே இருக்காது, ரியல் அண்ட் ராவாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ். நம்ம வந்து இதுலேருந்து ஒரு எஸ்கேப் இல்லை. இது இன்னும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நம்ம என்ன 1100 ஆரம்பித்தோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து காலேஜ் டைமில் தான் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சஸே கிடச்சிது. பட் இப்போ இருக்கிறவங்கலாம் என் குழந்தை அப்படியே எடுத்தோடனே ஓப்பன் பண்ணி இது பண்ணுவான்னு பெருமையாக சொல்கிறாங்கன்னா அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து அந்த சின்னதுலேருந்தே அவங்க வந்து தே கெட் டு கம்பேர். நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடாம அவங்க வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சிண்ட்ரம்குள்ளே போய் லாக் ஆகிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து இதுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஐ திங்க் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அதுவே ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஃபிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் பர்பஸே நான் வந்து இதுதான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸே இல்லாமல் போயிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. அண்ட் எஸ்பெஷலி நான் ஒரு தாயான அப்புறம் தான் இந்த பயம் எனக்கு இன்னும் அதிகமாச்சு. இது ரிலேட்டடாக நான் வந்து ஆக்சுவலி ஐம் டேக்கிங் கோர்சஸ் இன் US நவ். நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கணும், டெஃபினட்டாக இருக்கணும். இட்ஸ் ஃபன், இட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ், இன்ஸ்பைரிங் எல்லாமே. ஆனால் அது உங்களை சந்தோஷப்படுத்துகிற வரைக்கும், உங்களை சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் தான் நல்ல விஷயம். த மொமெண்ட் இட் ஹர்ட்ஸ் யூ, அது வந்து ஒரு வர்ச்சுவல் திங் தான், அது ஒரு ஃபிசிக்கல் பர்சன் இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஏதாவது பேசி நான் காயப்பட்டா ஓகேங்க, சம்மந்தமே நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் கூட வச்சுக்காத LK 5676 யாரோ வந்து என்னை கமெண்ட் பண்ணதுக்கு நான் ஹர்ட் ஆகி உட்காந்து அழுதுட்டு நான் என்னடா வாழ்கிறேன்னு நினச்சா அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இல்லையா? ஸோ அந்த அவேர்னஸை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். Thank you so much for sharing so many things. Thank you so much for your time, ma'am. Thank you, Abhi. Thanks a lot. உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. Thank you. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். அருண்ராஜ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சுபமுகூர்த்த பட்டுகளுக்கு PSR சில்க்ஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி.